எல்லாருக்கும் தமிழ் பற்று நம்ம இங்கே சொல்கிறோம். நம்ம விட தமிழ் பற்று வடக்கு இருந்து வரவங்களுக்கு மேற்கு இருந்து வரவங்களுக்கு இருக்குது. நாங்கள் தான் உங்கள் தமிழை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ட்டு நமக்கு தமிழ் பற்றுன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் 2 மாநிலம் கடந்து போனாங்கன்னா தமிழர்கள் திருடர்கள்ன்றவாங்க. இங்கே வந்தால் தமிழ் என் உயிர்ம்பாங்க. வெளியே போகிறதில் தமிழர்கள் திருடர்கள்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் வாங்கிட்டு நம்ம தேசபக்தியை பற்றி பேச வேண்டியிருக்கு. ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் இந்த தேசபக்திங்கிறது. இந்த அரங்கத்தில் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் we are all men of letters இல்லையா? சவர்கரை பற்றி தோழர் அருள்மொழி பேசுகிறது சொன்னாங்க. he was a good writer, prolific writer. உண்மைதான். there are men of letters of different categories. men of letters நம்ம ரொம்ப நிறைய படித்தவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். நேரு வாஸ் எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். அவர் எழுதின கடிதங்கள்லாம் வரலாற்று புத்தகங்களாக மாறி இருக்கு. சவர்கார் வாஸ் ஆல்சோ எ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். அவர் எழுதின மன்னிப்பு கடிதங்கள்லாம் அவருக்கு அந்தமானது இந்தியாவை கொண்டு வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஆனால் கண்டென்ட் ஆஃப் தி லெட்டர் தான் ஒருத்தருடைய குவாலிட்டியை தீர்மானம் பண்ணும். நம்ம இந்த ஆர்ப்பாட்டங்களில் மயங்கி விடாமல் உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கல்வி பயன்படணும். குறிப்பாக வரலாறு பயன்படணும். முதல்ல ஒன்று நம்ம சொல்லணும், இதை தேசபக்தி பற்றிய விஷயம். நான் இந்த தேசத்தவனா, எனக்கு தேசபக்தி இருக்காங்கிறத மற்றவங்க கேள்விக்குள்ளாக்கலாம். அந்த அபாயம் இருக்குது. நான் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்றைய அரசியல் நம்மையெல்லாம் நிறுத்தியிருக்கு. அந்த சூழ்நிலையில் தேசத்தை பற்றி முதல்ல நம்ம கொஞ்சம் பேசுவோம். இந்த 2 கேட்டகரி இருக்குது. இந்த ஆரியன் ரேசஸ் அப்படின்னு சொல்கிறவங்க தாங்கள் வாழ்கிற இடத்த ஃபாதர்லேண்ட் அப்படிம்பாங்க. இப்போ ரஷ்யன்ஸ்கிட்ட போனீங்கன்னா, அமெரிக்கன்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ்காரங்க கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நாட்டை கொஞ்சம் ஒரு உரிமையோட உணர்வோடு பேசுனதில்ல ஃபாதர்லேண்ட், தந்தையர் நாடு. பாரதி கூட சொல்லிக்காரு, செந்தமிழ்நாடு என்னும் போதனிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற போதனிலே அப்படின்னு தந்தையர் நாடாவே அந்த மரபை அவர் இங்கே கொண்டு வந்திருக்கார். ஆனால் தெற்கு பக்கம் வரதில், ஆரியர் அல்லாத கிழக்கு பகுதி மக்கள் வரதில் தங்கள் இருக்கிற பகுதியை பற்றி கூறுவதில் தாய்நாடு, தாயகம் அப்படின்னு குறிப்பிடுற வழக்கம். தாய் நாடுன்னா ஆர்.என். ரவி போன்றவர்களுக்கு பிடிக்காது, தாயகம்னு சொல்லுங்கம்பாங்க. தமிழ்நாடுன்னு பிடிக்காது, தமிழகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அப்படி கூட சொல்லலாம். இதில் தான் இங்கே எப்படி இந்தியாவில் இந்த நாட்டை வர்ற சமயத்தில் இந்த தேசத்தின் மீதான பற்றாளர்களை சொல்லதில் பேட்ரியாட்டிசம்ங்கிற சொல்லு நமக்கு பொருந்துமா, மேட்ரியாட்டிசங்கிற சொல்லு பொருந்துமா? பேட்ரியாட்டிசம் fatherland. Devoted to fatherland is patriot. நாம தான் நம்ம நாட்டை தாய்னு சொல்கிறோமே. மதர்லேண்ட் தானே, ஃபாதர்லேண்ட் கிடையாது. அப்போ எப்படி பேட்ரியேட்டாக முடியும்? மேட்ரியேட்டாக தான் நம்ம இருக்க முடியும் இல்லையா? அதனால் மோடி அவர்கள் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஏதாவது ஒரு ஜியோ போட்டு இனிமேல் நாம் எல்லாம் பேட்ரியேட் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் தான் மன் கி பாத்தில் பேசுகிறவர். அந்த பேசுகிறதுல நம்ம உள்ளத்தோடு பேசுகிறோம். அவர்கிட்ட நமது மன் கி பாத்தை அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் கேட்டுக்கிட்டோம். இது பின்னணி, தேச பின்னணிங்கிறதுல ஆஸ் எ ஸ்டூடெண்ட், ஆஸ் an intellect, everybody has to free himself or herself from chauvinistic trends. இந்த வெறித்தனங்கள்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கணும். நீங்கள் நம்ம பழைய தமிழ் இலக்கியத்தை நம்ம நேஷன் நீங்கள் சொல்கிறோம் இல்லையே, தேசம், இந்திய தேசம் அல்லது பாரத தேசம்னு சொல்கிறது, அந்த தேசங்கிற என்னன்னு புரிஞ்சுக்கிறது பொறுத்து தான் நீங்கள் பற்றாளர்களா வெறியாளர்களாங்கிறத நிரூபிக்க முடியும்.
இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள், அனைவருக்குமான நாடு என்று இதை மாற்ற விரும்பியவர்கள் கருதிய இந்தியாங்கிறது an evolved nation, படிப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனால் வந்தே மாதரத்தை வலியுறுத்துபவர்கள் சொல்லுகின்ற தேசம் என்பது ரிவைவ்டு நேஷன், முன்னர் இருந்து இப்பொழுது புதுப்பிக்கப்பட வேண்டிய, மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டிய தேசம் என்பது. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். The conflict between Nehru and Savarkar is based on this distinction. Is it an evolved nation or a revived nation that we need? Evolved nation என்றால் மாடர்ன் நேஷன் என்று பொருள். ஒரு புதிய தேசம், புதிதாக உருவாக்குகின்றோம். ரிவைவ்டு நேஷன் என்றால் முன்னர் இருந்த அகத்திய தேசம், வசிஷ்டர் தேசம், ராமபூமி, கிருஷ்ணபூமி அப்படின்னு மாற்றி கொண்டு வரலாம். No study can prompt us to go back to the past and live there. பழைய காலத்தில் மீண்டும் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு எந்த படிப்பு நமக்கு தேவையில்லை, மூடத்தனம் இருந்தாலே போதும். நாம் வரலாற்றில் பார்க்கறது எந்த அளவுக்கு நாம் பழைய அந்த காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து முன்னேறி ஒரு முற்போக்கான சமுதாயத்தை படைக்க முடிந்திருக்கிறது என்பது. இதைவிட முற்போக்கான ஒன்றை எப்படி படைப்பது என்பதற்கான ஊக்கத்தை வரலாறு தர வேண்டும். இப்போ இந்த தேசத்தை ரிவைவல், புதுப்பித்தல், மீட்டுருவாக்கம் செய்தல் என்ற முறையில் நமக்கு போதிக்கின்ற இந்துத்துவவாதிகள் வேத நாடு நம் நாடு என்பார்கள். அதனால் இப்போ நாட்டை பெண்மையாக நம்ம பார்க்குற சமயத்தில் எப்படி இந்த பெண்மை வந்ததுன்னா, பிகாஸ் தி ஒரிஜினல் இன் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, மோஸ்ட் ஆஃப் தம் வேர் ஹேவிங் தேர் ஓன் மதர் காடஸஸ் ஆஸ் டைட்டிஸ். அவங்களுக்கு ஃபாதர் காடை பற்றி கவலை கிடையாது. காடுங்கிற வார்த்தை சொன்னால் தப்பாடுதுக்காக, இட் இஸ் ஃபார் சப்ஜெக்டை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின், இஸ் காட் செக்குலர்? இஸ் தேர் எனி செக்குலர் காட்? மேன் வில் நாட் பர்மிட் காட் டு பி எ செக்குலர் இஃப் ஹி இஸ் தேர். அந்த காடை ஒரு மதத்தை மாற்றுறது நம்மளுடைய முக்கியமான வேலை. அந்த கடவுளுக்கு நாம் சொல்ல, இவங்க நம்ம நம்ப சொல்கிற எங்கும் எல்லாமான கடவுள் அப்படின்னு சொல்கிற கடவுளுக்கு இல்லை, தமிழ் கடவுள் நம்ம ஒரு கடவுளை வச்சுருக்கோம் இங்கே, அதை முப்பாட்டன் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. கடவுளை கூட ரிவைவல்னு பார்க்குறாங்க. கடவுளுங்கிற கான்செப்டை கூட ஏன் படிப்படியாக அனைவருக்குமான கடவுள்னு பார்க்க முடியலங்கிறத பற்றி சிந்திக்கிறது கிடையாது. We try to parochialize, narrow down every concept. இதில் இந்த தேசம் வருது. இந்த தேசத்தை இந்த பூர்வ குடிகளது கடவுளர் தான் பெண் கடவுள். சாதாரண இந்த ஈட்டு வர்றதுல பெண்ணுக்குத்தான் வரும், கடவுள்னா பெண்ணுக்குத்தான் வரும். இறைவன் வர்றதில்ல, நான் வர்றதுல அது ஆணை குறிக்கும். சாதாரண பெண் கடவுளர், தாய் கடவுளர் தான் நமக்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருந்த ஆரியருக்கு முற்பட்ட இனத்தினுடைய கடவுளர்கள், பெண் கடவுளர்களில் நம்ம தமிழ்நாட்டு கொற்றவையும் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தாய் தெய்வம், கிராம தெய்வம்னால பெண் தானே. எந்த கிராமத்துக்கு ஆண் தெய்வமாக இருந்திருக்கு? எல்லா கிராமங்கள்லேயும் பெண்கள் தானே தெய்வம். எந்த கிராமத்திலேயாவது தெய்வத்திற்கு ஒரு ஹஸ்பண்டை யாராவது ஆட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா? தாய் தெய்வம் நாம் வாங்குறதுல ஆணோடு தொடர்படுத்தி பார்த்தது கிடையாது. தாய் தான் தலைமை, தாய் வழி சமூகம், தாய் தலைமை சமூகம் கொண்ட சமூகத்தில் உருவாக்கப்பட்ட கான்செப்ட். அதை ஆணாதிக்கத்துக்கு எப்படி அடிபடிங்கன்னா, முதல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்குறாங்க. மதுரை மீனாட்சிக்கு ஒரு சொக்கநாதர் கொடுத்துட்டார்னா, கணவனுக்காக
இந்த பெண்மணி தன் தகப்பனுடன் வாதாடி முடியாத போது தனக்கு தானே தீ வைத்து கொளுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் வந்துடும். குடும்பம்னு வந்துருச்சுன்னா ஆண் தலைமை குடும்பம். அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பாருங்க, பெண் குழந்தைகளை பற்றி கவலைப்படாங்க மாட்டாங்க, மாம்பழத்துக்கு சண்டை போடுற பிள்ளைகள் கூட இருப்பாங்க. அப்படி ஒரு தன்மையை கொடுத்துட்றாங்க. இவர்களை அபகரித்து கொண்டது தான் இந்த பண்பாட்டு சீரழிவின் துவக்கம். இந்த வந்தே மாதரம்களுடைய சமஸ்கிருத இலக்கியத்தில் முதலாக வந்தே மாதரம் குறிப்பு யார் கொடுத்தா? சங்கராச்சாரியார். வந்தே மாதரம் தேவி பகவதி அவர் சொன்ன வார்த்தை. சம்ஸ்கிருதம் வந்தே மாதரம் தேவி பகவதி. 8ஆம் நூற்றாண்டில் இருந்த சங்கராச்சாரியார் அவர் தான் சமஸ்கிருதத்தில் முதல்ல இந்த சொல்லாடலை முன்வைக்கிறார். பெண் கடவுளரை குறிப்பிடார். ஏன்னா அவர் தான் 6 வகை கடவுளர் சொன்னவர். அந்த 6 கடவுளில் ஒரே ஒரு கடவுளை தான் தாய் கடவுள், சாக்தம் தாய் கடவுள். அதை தேவி பகவதின்னு மாற்றுறாங்க. லலிதா சகஸ்ரநாமம் அதுக்கு மேலே வர்றது பெண்களுக்கு. இந்த தசரா பண்டிகைகள்லாம் அதுக்கு மேலே வர்ற விஷயங்கள், பெண்களுக்கு அக்காமடேட் பண்ணிட்டு. எப்படி தான் பண்ணாலும் கடவுளாக்கப்படுகின்ற இன்றைய ஆரியமயப்பட்ட சமூகத்தில் பெண்கள் கடவுளாகவே இருப்பார்கள். நடைமுறையில் மனிதர்களாக இருக்க முற்பட்டால் சதி தேவிகளாக மாற்றப்படுவார்கள். கடவுளாக இருக்கிறதுலாம் நமக்கு பிரச்சனை இல்லை, இணையாக இருக்கக்கூடாது, துணையாக இருந்துட்டு போ, அது பண்பாடு மாற்றம். இப்போ தேசத்தை இவங்க பெண்ணாக பார்க்குறாங்க. முதல்ல அவங்க பெண்ணாக பார்க்கலை. மாத்ருபூமிங்கிற சொல்ல நீங்கள் வேதங்களில் பார்க்க முடியாது, உபனிஷத்துக்களில் பார்க்க முடியாது, புராணங்களில் தான் வரும். இந்த கான்செப்டே பின்னால் வருது. 3 பக்தி சொன்னாங்க: தெய்வ பக்தி, ராஜபக்தி, தேசபக்தி. என்ன அர்த்தம்னா, நீ இவங்களுக்கெல்லாம் அடங்கி போயிடணும் அர்த்தம். இந்த பேரில் நீ அடங்கி போயிடணும் அப்படின்னு அர்த்தம். ராஜாவும் செக்குலர் கிடையாது, தெய்வமும் செக்குலர் கிடையாது, தேசமாவது செக்குலராக இருக்கட்டும் நம்ம நினைக்கிறோம். அதனால தான் நாம் விரும்புகிற தேசம் இந்த இந்திய தேசம் என்பது செக்குலர் தேசமாக இருக்க வேண்டும் என்பதில் நமக்குள்ள அக்கறை என்பது வேறொன்றின் மீது உள்ள காழ்ப்பினால் அல்ல. எல்லாரோடும் வாழ விரும்புகிறோம், எல்லாரோடும் நாம் முன்னேற விரும்புகிறோம், எல்லாரோடும் அன்போடு நாம் இருக்க விரும்புகின்றோம். யாரையும் பகைவனாக பார்க்க விரும்பவில்லை, யாரையும் 2ஆம் தரமாக கொண்டு வருவதை விரும்பவில்லை. அப்போ அப்படி ஒரு தேசத்தை வர்றதில் அந்த தேசத்துக்கு பண் இருக்க. உலகத்திலேயே 2 ஆந்தம் இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். பல நாடுகள் இருக்கு. இந்த தேசிய பண் ஆந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே நேஷன் ஸ்டேட்ஸ் வந்தப்புறம் வர்ற விஷயம். ராஜராஜ சோழனுக்கு என்ன தேசிய கீதம் இருந்திருக்க முடியும் சொல்லுங்க? இல்லை, எந்த ஒரு பேரரசனுக்கும் அசோகனுக்கு கூட என்ன தேசிய கீதம் இருக்க முடியும்? ராஜ வாழ்த்துக்கள் இருக்கும், தேச வாழ்த்து இல்லை. இந்த தேசங்கிறது மக்களையும் சமூகத்தையும் அந்த மண்ணையும் பிணைக்கின்ற ஒற்றை சொல். அப்போ அந்த ஒற்றை சொல் அனைத்து மக்களுக்குமான சொல்லாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுக்கப்புறம்தான் இந்த தேசிய கீதம்னு வருது. பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் தேசிய கீதம் அங்கே வருது. புரட்சி நடந்த உடனே வரல, 1794 தான் வருது. புரட்சி பாடலில் தேசிய கீதமாக ஏற்றுக்கிறாங்க. அமெரிக்கா 1776 விடுதலை அடைஞ்சிருச்சு. அமெரிக்க விடுதலை போர் முடிஞ்சிருச்சு. ஆனால் 1794 தேசிய 1804 தான் முதல்ல தேசிய கீதம் அவங்களுக்கு வருது. தேசிய கீதம்ங்கிறது தேசத்தை நம்ம பற்று காமிக்கிறதுல சில சின்னங்கள், சில சடங்குகள் புறவயப்பட்டவை. சின்னம், இந்தியாவிற்கு என்ன தேசிய சின்னம் வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இருந்தவர்கள் இருசாரர், காந்தி, நேரு போன்றவர்கள் ஒரு புதிய தேசத்தை படைக்க விரும்பியவர்கள்.
சொன்னார்கள், அந்த ஒரு சின்னம் என்பது அனைவரையும் இணைக்கின்ற, பொதுமை பேசுகின்ற, சமதர்மம் பேசுகின்ற பௌத்த அசோக சக்கரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பகவத் துவஜம், அனுமார் சஞ்சீவி மலையை கொண்டு போகிற அந்த அந்த காவி நிற கொடி வேண்டும் என்று இந்துத்துவவாதிகள் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் சவர்கார் உள்ளிட்டவர்கள் கோரினார்கள். அம்பேத்கர்கிட்ட போய் அவங்க வலியுறுத்தினாங்க, அசோக சின்னம் மட்டும் வேண்டாம், சமதர்மம் பேசுவது. 24 ஆரங்களுடைய அசோக சக்கரம் என்பது அது தம்ம சக்க பரிவர்த்தனா என்று சொல்லப்படுகின்ற புத்த கான்செப்டில் வர்றது. புத்த மதமாக அதை நேரு பார்க்கவில்லை, அன்றைய பெருந்தலைவர்கள் பார்க்கவில்லை, இந்தியாவிற்கு ஏற்புடைய பொது நெறியாக பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் அசோக சக்கரத்தை விரும்பினார்கள். இந்துத்துவவாதிகள் அனுமனை கொண்டாட விரும்பினார். அதனால தான் பஞ்சரங்கெல்லாம் இன்றைக்கி ஆட்டம் போடுதுன்னா, குரங்குப்படைகள்லாம் ஆட்டம் போடுதுன்னா, அந்த கோரிக்கையின் ஒரு நீட்சி தான் நம்ம பார்க்குறோம். சின்னங்கள், கொடி வரந்தில் 3 கொடியில் பச்சை கொடி வருதே தப்பாச்சே அப்படின்னு, காவி கொடி ஒன்று இருந்தால் போதும், ஏக இந்தியா தானே, ஏக நிறம் போதும், காவி கொடி வேணும்னாங்க. அதையும் மூவர்ண கொடி என்று இடைத்தரத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். 4வதாக இருந்த நீல வண்ணத்தை அவர்கள் புறக்கணிக்க விரும்பினார்கள். கொடி என்பது 4 வண்ணங்களை கொண்டது. சக்கரத்தில் இருப்பது என்ன நிறம்? ஆனால் பேசுகிறதுல மூவர்ணம் தானே பேசுகிறோம், ஏன் 4 வர்ணம் சொல்லதில்லை? உங்களுக்கு தான் 4ஆவது வர்ணம் என்றைக்குமே பிடிக்காத. சூட்சுமங்களை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்று. அப்படி சின்னம்னு வருது, இதில் சின்னத்தோட சடங்குகள்னு ஒன்று வருது. ஏன்னா தேசம் தெய்வம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ தெய்வத்துக்கு நீங்கள் சடங்குகள் செஞ்சாகணும். சடங்கு வரதில் தான் இந்த ஆந்தம் பாடல், கடவுள் வாழ்த்து மாதிரி பாடுறது. என்ன வேடிக்கைன்னா, கடவுள் வாழ்த்தையே தேசபக்தியாக தேசப்பாடலாக சொல்கிற இந்த ஒரு மதவெறி கும்பல், இவர்கள் கோரிக்கையை கண்டும் காணாதது போல் நாம் இருந்து விட்டால் நாளைக்கு எந்த நாட்டில் நமது பிள்ளைகள் மற்றவர்கள் வாழ்வார்கள்? அதே பஜனைகள், வனவாசிகள் இங்கே இனத்தோட இனம் மோதணும், ஒரு குலத்தோட இன்னொரு குலம் மோதணும், அதுக்கு ஒவ்வொரு குலத்திலையும் ஒரு புரோகிதம் உட்காந்துக்கணும். இந்த யஜ்ஞம் பண்ணால் நீ ஜெயிச்சிருவன்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு யஜ்ஞத்தை சொல்லிட்டு இருப்பான். ஒரு தரப்பு இறந்து கொண்டே இருக்கும், மறுதரப்பு கறந்து கொண்டே இருக்கும். இதுவா நமக்கு தேவை? அப்போ அந்த இதில் தேசபக்தி பாடல்னு வரதில்ல, நமக்கு ஒரு பாடல் இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தே மாதரம் இங்கே இதில் சுதந்திரத்திற்காக பாடப்பட்டது அப்படி பாடப்படலை. பாடல் முழக்கம் என்பது 2ஆக பாருங்கள். பாடல்லாம் வந்தே மாதரம் தான் முதல்ல வருது, சீனியாரிட்டி அது கொடுத்துடணும். ஏன்னா 1876 அது வந்துருச்சு, சீனியாரிட்டி போகுது. சாரே ஜஹான் சே அந்த இக்பாலுடையது 1904, அவருடையது ஜனகணமதி 1911. இந்த 19ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு வங்காள இலக்கியத்திலும் இந்தியா இல்லை, பாரதம் இல்லை. இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு வங்க இந்து தேசியம் இந்திய தேசியமாக காண்பிக்கப்படுகிறது. இதன் ஆரம்பம் எங்கே இருக்குன்னா, பாரத் தர்ஷன் கிடையாது, வங்க தர்ஷன், வங்காள தரிசனம். வங்கத்தை ஒரு இந்து கடவுளாக பார்க்குறாங்க. வங்க தர்ஷனம் தொடங்கிருச்சு. இதனுடைய எப்படி போகுதுன்னா, அடுத்த கட்டம்னா இறுதி கட்டம் எங்கே வருதுன்னா, 1904 அபிநீந்திரநாத் தாகூர்ங்கிற ஓவியர் 2 ஓவியத்தை வரைகிறார். முதல் ஓவியம் பங்கதேவி. பங்கதேவின்னா அது யார்? இதே பங்கிம்சந்திர சட்டோபாத்தியாவுடைய அதே நூலை வச்சுட்டு இவர் ஒரு துர்க்கையை படைக்கிறார், காவி நிறத்தில் படைக்கிறார். கொடுமையாக இருக்கணும். அப்படியே ஒன்று படைத்து கையில் ருத்ராட்சம் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு இதில் படைக்கிறாங்க. அதே ஓவியத்தை கொஞ்சம் கலரை மாற்றி மேடம் காமா
கொண்டு வரதில் கொஞ்சம் மூவர்ணம் சேர்த்துட்டாரு, காவியை கொஞ்சம் எடுத்துட்டாங்க, வந்தே மாதரம் போட்டாங்க. வங்க தேசியம் இந்து தேசியமாக மாற்றப்படுகிறது. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த 1905 வங்க பிரிவினை அதுதான் வந்தே மாதரத்தினுடைய தேசிய பயணத்தின் துவக்கம். அது வரைக்கும் அது பாடலில் இருக்குது, தேசிய இயக்கத்தில் கிடையாது. 1896லையும் 1905லையும் இது காங்கிரஸ் மாநாடுகளில் 2 முறை பாடப்பட்டது, 2லையும் தாகூர் இருக்கார். மற்றபடி காங்கிரஸ் கூட்டத்தில் இதெல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் இங்கே இந்த வங்க பிரிவினையை பற்றி நம்ம புத்தகங்களில் வரலாற்று திரிபுகள் இருக்கிற மிக முக்கியமான திரிபு என்னென்னா, வங்க பிரிவினை எதற்காக ஏன் வந்தது? ஒன்று பிரிட்டிஷாருடைய டிவைட் அண்ட் ரூல், இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிப்பதற்காக வங்காளத்தை 2ஆக பிளந்தார்கள். இது அன்றைய வங்க இந்து பானர்ஜி போன்றவர்கள் அதை சொன்னாங்க. இன்றைய முற்போக்கு எடுத்தாலும் சொல்கிறவங்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 1857 சிப்பாய் கழகம் நடக்குது. சிப்பாய் கழகத்தில் கொல்லப்பட்ட படை வீரர்களை 85 விழுக்காடு இஸ்லாமியர்கள். இழப்பு ஏற்பட்டது முகலாய பேரரசருக்கு. பர்மாவில் கொண்டு வச்சு அங்கேயே இறக்கிறார். அதிகம் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் சிப்பாய் கழகம், ஏன்னா அதில் பங்கெடுத்துக்கிட்ட அந்த சோல்ஜர்ஸ் சிப்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வடக்க சிப்பாய்கள்னால் ஒன்று பிராமணனாக இருக்கணும், இல்லை காயஸ்தானாக இருக்கணும், இல்லை ரஜபுத்திரனாக இருக்கணும். மங்கள் பாண்டே இறந்தது பெரிய விஷயம். ஒருத்தன் தண்ணி கேட்குறான், அவனுடைய அந்த கேம்பில் போயிட்டுருக்கான். ஒரு சப்ராசின்னு சொல்கிற அந்த கீழ்நிலையில் உள்ள ஒரு வேலையாள், எனக்கு தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு இவர்கிட்ட கேட்குறாரு. மங்கள் பாண்டே சந்தியாவந்தனம் பண்ண போகிறார். அம்மா லோட்டாவில் தண்ணியை வச்சுட்டு, என்ன திமிருந்தா கேட்ப நீ, உன் ஜாதி என்ன, வர்ணம் என்ன, ஒரு பிராமணன்கிட்ட பார்த்துக்கிட்டு என் தண்ணியை கேட்குறீங்க, எனக்கு தீட்டு உண்டாக்க பார்க்குறியான்னு கண்ணாமண்ணன் திட்டிடுறாரு. அப்போ தான் அந்த ஆள் சொல்கிறான், இவ்வளோ வீரமாக பேசுகிறையே, நீ பிடிக்கிற துப்பாக்கியில் பன்னி கொடுப்பும் பசு கொடுப்பு இருக்குன்னு தெரியாதா? அந்த கேட்ரேஜை கடித்து தானே நீ துப்பாக்கியை பயன்படுத்துகிற. அப்போவும் வர்ணம் என்னாச்சு, ஜாதி என்னாச்சு, பிராமண திமிர் என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு மேலே தான் இவங்களுக்கு உறுத்துது, ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு. நம்ம நாட்டில் எல்லாரும் ஜாதியாக இருக்கான், வர்ணமாக இருக்கான், ஒருத்தனும் மனுஷனாக இல்லை. இந்த முடிஞ்சிருச்சு, பிரிட்டிஷ் ஆட்சி மாறுது, 1858 வருது. இவர் 1882 பக்கிம் சந்திரர் இந்த நாவல் ஆனந்தமடம் எழுதுகிறார். இவர் யார்? பிஏ பட்டதாரி. அந்த காலத்தில் பிஏ பட்டதாரின்னா ஒரு கவர்னர் மாதிரி அந்த காலத்தில் அவ்வளோ சேனா ஃபியூ வில் பி தேர். அவர் டிப்டி மேஜிஸ்ட்ரேட், டியூட்டி கலெக்டர், அரசாங்கத்தில் பணிபுரிகிறார். ஆங்கில ஆட்சி எதிர்த்து இவர் யோசனை பண்ணியிருந்து கவிதை எழுதி நாடகம் எழுதியிருந்தா அவருடைய தீமில் வில்லன் யார்? ஆங்கிலேயனாக இருக்கணும். ஆனால் எப்போவுமே இந்த புத்திசாலியான பிழைக்கும் வர்க்கம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும், நம்ம நாட்டில் அதுக்கு வேறு பேர். பிழைக்கும் வர்க்கம், பிழைக்கணும், யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆண்டிக்குவாங்க. அவங்க ஒரு டெக்னிக்கை வச்சுருப்பாங்க. என்ன டெக்னிக்குன்னா, டெமனைசிங் த ப்ரெசிடிங் ரிஜீம். இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி மேலே எல்லா படியும் போடுறது, அவனால் எல்லாம் நாசமாச்சுன்ட்டு. சிப்பாய் கழகத்தை பற்றி பங்கிம் சந்திர சாட்டர்ஜியில் ஒரு புத்தகத்தில் ஒரு வரி கிடையாது, ஆனந்தமடத்தில் குறிப்பு கிடையாது. ஆனால் உனக்கு முன்னால் இருந்த நீங்கள் எல்லாம் எங்களை விடுவிக்க வந்தவங்க, சேவியர்ஸ், எங்களை பாதுகாக்க வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் வராட்டா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? இந்த இஸ்லாமியர்கள் நவாபுகள் எங்களை பூண்டோடு அடிச்சிருப்பாங்க. அதிலையும் நம்ம ஏமாத்துறவங்கன்னா, அந்த இஸ்லாம் நவாபு ஆட்சியிலையும் இருந்த பெரும்பாலான அதிகாரிகள் அவங்க தான். அவன் கடன் கொடுத்ததே அவன்தான். நந்தகுமார் கேஸெல்லாம் பின்னால் வரும்.
அங்கேயும் அதிகாரிகளாக இருந்தாங்க. ஆனால் புது ஆட்சி வந்தோடனே அவன் என்னை கொடுமைப்படுத்திட்டான், நீங்கள் தான் என்கிட்ட வந்தீங்கன்ட்டு இவங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தங்கள் இலக்கிய திறனை பயன்படுத்தி உருவாக்கிய அந்த ஆனந்த மடம் இல்லாமல் போய்விட்ட நவாபின் மீது அனைத்து படியும் போட்டு விட்டது. இருக்கின்ற ஆங்கிலேயனை இரட்சகன் என்றது. பிழைக்கிற வழி இது தேசபக்தியா? பிழைக்கும் வழி இதில் இவங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வரதான் மதச்சாயம் வருது. முதல்ல இருந்த பெங்கால்ங்கிறது நீங்கள் அஸ்ஸாமிலிருந்து உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் முழுக்க பஞ்சாப் எல்லை வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருந்தது. படிப்படியாக ஒவ்வொன்றா பிரித்து கொண்டு வர்றாங்க. பாம்பேலேருந்து அதே மாதிரி இருந்தது. சிந்துவெல்லாம் பிரிக்கப்பட்டது. ஒரு மாகாணம் பிரிக்கப்படுவது முதல் முறை அல்ல. நிர்வாக வசதிக்காக பல முறை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாம் பிரிக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் பிரச்சனை வரல. பிரித்தாளும் சூழ்ச்சின்னு ஆங்கிலேயன் மேலே சொல்லலை. ஆனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாகாணம், இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்டது, 7 கோடி பேர் இருந்தது. அந்த மாகாணம் பிரிக்கப்பட்ட போது பிரிக்கப்பட்டு ஒரு மாகாணத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து விடுகிறார்கள். செக்குலர் ஆட்டிடியூட்னா என்ன ஆட்டிடியூட்? ஒரு நேஷ்னல் ஆட்டிடியூட்னா ஒரு மாகாணத்தில் நான் மெஜாரிட்டி இருந்து போகிறேன், அடுத்த மாநிலம் இன்னொரு மதக்காரர்கள் மெஜாரிட்டி தான், உனக்கு என்ன தப்பு? அப்போ அந்த ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ஆங்கிலேய அரசிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றார்கள். ரொம்ப நாளைக்கு ஆங்கில பள்ளிக்கே போல. அதுக்கப்புறம் தான் அலிகர் மூவ்மெண்ட் வந்து அவங்களையெல்லாம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நாம் பின்தங்கிடக்கூடாதுன்னு ஒரு இயக்கம் வருது. ஆக இவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமே இங்கே வந்து கொண்டிருந்தார்கள். அவங்க அடுத்த பதவிக்காக கோரிய கோரிக்கையே தேசிய இயக்கம்னு சொன்னாங்க. கவுன்சில் இடம் கொடுங்க, எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இடம் கொடுங்க. அதை சொல்கிறது எப்படி? இந்தியர்களுக்கு இடம் வேணும். அப்போ இந்தியர்கள் வர்றாங்க, அப்போ தான் இந்தியர்கள் வர்றாங்க. அது வரைக்கும் இந்தியர்கள் கிடையாது. இந்தியர்களுக்கு இடம் கொடுங்க, கவுன்சிலில் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், அப்புறம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கொடுங்கங்கிறாங்க. இவர்கள் பதவிகளை கோரிக்கைகளை வைப்பதற்காக வந்த இயக்கம் தேசியங்க சொன்னாங்க. அது வந்தது, கோரிக்கை வந்தது கூட வங்காளத்திற்குள் மட்டுமே தவிர இந்தியர் என்ற உணவு வரல. இந்தியா என்ற சொல் ஒரு அமைப்புக்கு முதலாக பயன்படுத்தப்பட்டது எப்பொழுது? 1876 சுரேந்திரநாத் பானர்ஜி ஆரம்பித்த இந்தியன் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அதான் முதல்ல இந்தியாங்கிற ஒரு அமைப்பை, கட்டமைப்பை பற்றி குறிப்பிடுது. இந்திய உணர்வு கிடையாது. இயக்கங்கள் எல்லாம் பதவிக்காக வர்றதில்ல. அப்போ இஸ்லாமியர்களை அவங்க தள்ளிட்டாங்க. அவங்க கேட்குற கோரிக்கையில் இந்த பிரிச்சோன்னா கிழக்கு வங்காளங்கிறது 47% இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அப்படி வந்தோடனே இது பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னாங்க. அதை எதிர்த்து தான் வங்க பிரிவினை போராட்டம் நடந்தது. அது உண்மையில் இந்து முஸ்லீம் போராட்டமாக மாற்றியது வங்க தேசியவாதிகளே தவிர மற்றவர்கள் அல்ல. அந்த இதில் தான் பிபின் சந்திர பாலும் பானர்ஜி எல்லாம் வந்து வந்தே மாதரத்தை கொண்டு போகிறாங்க. அது எப்படி வந்துங்க? ஒரு பாடல் இருக்குது, அதை வங்காளிகளே அதிகமாக பாடலை. கல்கத்தாவில் ஒரு பிரிவினை எதிர்ப்பு மாநாடு கூட்டமாக இருக்குது. எவனோ ஒரு யாருன்னு கூட அடையாளம் தெரியாது, வந்தே மாதரம்னாங்க. உடனே வந்தே மாதரம். வங்கத்தில் வந்தே மாதரம் கிடையாது. இங்கே எல்லாம் இந்தியன் விகசித் பாரத்னு கேட்டாங்க. அது வளர்ச்சி பாரதமா இல்லவது அகண்ட பாரதமா நமக்கு புரியல. ஒரு கல்விக்கான ஒரு கல்வி அமைப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்ட்டு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் விவாதிக்கிறது இல்லை. வந்தே மாதரம்னு விவாதிக்க சொல்கிறாங்க, அதிஷ்டானை பற்றி விவாதிக்க சொல்கிறதில்ல. தொடர்களை அடுத்த ஒரு கூட்டங்கள் நீங்கள் அதை பற்றி விவாதிங்க. இப்போ இதற்கு வரும். இதுதான் அந்த வங்க பிரச்சனை. வங்க இந்து முஸ்லீம் கலவரமாக இருந்த பிரச்சனையில் பயன்பட்ட அந்த வந்தே மாதரம் பாடலை பயன்படுத்தலை, வந்தே மாதரங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. முழக்கம். அந்த முழக்கம் இந்தியாவில் ஒரு முழக்கம் மட்டும்தானே. அந்த முழக்கம் அப்பொழுது இந்த மத தீவிரவாதிகளால் இயக்கப்பட்ட இயக்கங்களில் கொண்டு வரப்பட்டது. மத தீவிரவாதிகள் இங்கே வந்து பிரம்மச்சாரி, விவிஎஸ் ஐயர் இவங்கெல்லாம் போகிறதெல்லாம் முழக்கம் அது வந்தது. வந்தே மாதரம் ஏன்னா துர்கையை வச்சுட்டு வர்றது, அதை வச்சு கொடுத்தாங்க.
தாய் மண்ணே நம்ம மண்ணை சேர்த்துக்கிட்டோம், மண்ணாக போயிட்டோம். அப்படி அது பொருளே கிடையாது. பாரதியார் இதை ரெண்டு தடவை மொழிபெயர்த்தார். அதுக்கு பேர் ஜாதிய கீதம். முதல் ஜாதிய கீதத்தில் 30 கோடி மக்கள் வருவாங்க. ஏன்னா அவர் அந்த சமயத்தில் 30 கோடி மக்கள். காந்தியார் வர்றதில் சென்சஸ் மாறிடுச்சு. அப்போ 32 கோடி மக்கள் ஆயிடுறாங்க. ஆனால் ஆனந்த மடத்தில் 7 கோடி மக்கள். 7 கோடி மக்கள்னா வங்காளத்தின் மக்கள் தொகை 7. அதனால தான் இதில் வருது கோடி கோடின்னு வருது இல்லையா, கோடி மக்கள், கோடி தோள்கள்லாம் இருக்குன்னு வருது. இதையெல்லாம் வங்கத்தை குறிக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த பாரத தேவி படத்தை 19ஆம் நூற்றாண்டில் நீங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் முதல்ல போட்டது பாரதியார். விஜயாங்கிற அவருடைய பத்திரிகையில் பாரத தேவின்னு போட்டு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவருடைய பாடல்களையும் பார்த்தீங்கன்னா ஆரிய பூமி, வேத பூமி. இந்தியாவில் மற்ற மொழிகளில் இந்தியாவை ஆரிய பூமின்னு சொல்கிறது கிடையாது, ஆரிய தேவின்னு சொன்னது கிடையாது, ஆரிய ராணின்னு சொன்னது கிடையாது. வங்காளத்தில் கூட அப்படி சொல்லலை. ஆனால் பாரதியார் பாடலில் ஆரிய பூமி, ஆரிய ராணி, ஆரிய தேவின்னு இருக்கு. பார்க்குறப்ப அப்போ ஒரு தேசிய பண்ணுன்னா அதற்கு பின்னால் ஒரு தேசிய பண்பாடு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த பண்பாடு அனைவரையும் ஏற்கின்ற இணைக்கின்ற பண்பாட்டை குறிக்கிறதாங்கிறதா முக்கியம். இதில் ஒன்று மொழிபெயர்க்க அபலான்னு ஒரு வார்த்தை வந்தது. அபலை, இத்தனை கோடி பேர் இருக்கோம், இத்தனை தோள்கள் இருக்கு, நீ எப்படி அபலையாவான்ட்டு பாரதியார் முதல்ல தப்பாக எழுதிட்டார். அடுத்த ஜாதிய கீதத்தில் மாற்றி எழுதுகிறார். அதுக்கு அந்த அபலாங்கிற ஒரு வார்த்தைக்காக 2 வரியை சேர்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு வந்துடுது. டிரான்ஸ்லேஷனில் வர்ற பிரச்சனை. அதில் இது வந்தே மாதரம்னு போட்டாங்க. வேறு முழக்கங்கள் இருக்குது. ஏற்கனவே சொன்னபடி இன்குலாப் ஜிந்தாபாத் அவர் எழுதுறது கொண்டு வரதில் 1921க்கு மேலே தான் இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் வருது. மொஹானி அவர் அரசியலமைப்பு சபையில் கூட இருந்திருக்கார். மொஹானி இன்குலாப். நீங்கள் பகத்சிங்லாம் இன்குலாப் ஜிந்தாபாத்துங்கிற சொல்ல பயன்படுத்தினவாங்க. அப்படி சோஷலிஸ்ட் இயக்கம், வலதுசாரி இயக்கம்லாம் 1915க்கு முன்னால் வந்தே மாதரம் பாடினாலும் 1920க்கு மேலே வர்ற முழக்கம்னு தேசிய முழக்கம்னு வர்றதில், கிளர்ச்சியாளர் முழக்கம்னு வர்றதில், அதில் வர்ற முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத். இப்போ தான் பாரத் மாதா கி ஜெய். இதுக்கு நடுவில் ஜெய்ஹிந்துன்னு ஒரு முழக்கம் இருந்தது. செம்பகராமன் பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், புரட்சிகர அமைப்பை சேர்ந்தவர், கைசர் கூடவே உட்காந்து நெகோஷியேட் பண்ணவர். அவர் 1915 காபூலில் சுதந்திர இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தினாங்க. அப்போ உருவாக்கிய சொல் ஜெய்ஹிந்த். நேதாஜி அதை தான் பயன்படுத்தினார். சுதந்திர இந்தியாவில் நேரு போன்றவர்கள் தங்கள் உரையை முடிக்கும்படி ஜெய்ஹிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஹிந்துங்கிறது இந்து கிடையாது, இந்தியாங்கிற பொருள். உருதுல ஹிந்திங்கிறதே இந்துக்கள் அல்ல, இந்தியர்கள். அந்த சொல்ல இந்த ஜெய்ஹிந்துன்னுவாங்க. இதெல்லாம் முழக்கம் கிடையாது. உங்களுக்கு வந்தே மாதரம்னு வந்தால் தான் முழக்கம். ஏன்னா வந்தே மாதரம்னா நீங்கள் துர்கை இஸ்லாமியர்களை கொல்றதுக்காக அவதாரம் எடுத்து வரணும். நான் இன்னைக்கு இஸ்லாமியர்களை கொல்றதுக்காக சொல்லுவீங்க, நாளைக்கு சூத்திரர்களை கொல்றதுக்காக பயன்படுத்துவீங்க, நாளான்னைக்கு நீங்கள் ரேஷனலிஸ்ட் பகுத்தறிவுவாதிகளை கொல்ல போவீங்க, நாத்தியர்களை கொல்றதுக்கு பயன்படுத்துவீங்க. தேசங்கிறது, நாம் விரும்புகிற தேசங்கிறது எந்த மதத்தை வழிபாட்டு முறையை கொண்டிருந்தாலும், எந்த மொழியை கொண்டிருந்தாலும், எந்த நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய ஒன்று. We are for United India, United Federal India. We are not for a unitary India. Which song is suitable for United Federal India? நம்ம பார்க்குறதுல இந்த வந்தே மாதரத்தில் பாரதம் கிடையாது. ஒரு இடத்துல கூட பாரதம்ங்கிற வார்த்தை வரல. இமயம் கிடையாது, விந்தியம் கிடையாது, தெற்கு பகுதி கிடையாது, நதிகள் கிடையாது, எந்த நதியின் பெயரும் கிடையாது. துர்கை உண்டு, லக்ஷ்மி உண்டு, கலைமகள், மலைமகள், திருமகள், எல்லா மகளும் உண்டு. கருப்பு மகள் ஒன்று காளையும் வச்சுட்டாங்க. இந்த மகளெல்லாம் சொன்னவங்க இந்தியாவில் கிடையாது. ஒரு தேசத்தை குறிப்பதாகுமா? ஆனால் தாகூர் அவர் ரேஷனல் திங்கர், அவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு இலக்கியவாதி.
மனிதத்தை பற்றி அதிகமாக சிந்தித்தவர். அவர் உருவாக்கின பாடல்ங்கிறது எந்த பகுதியும் விட்டுவிடக்கூடாது. இந்தியாவினுடைய அனைத்தும் புதுமையாக கருதியவர் அவர். அப்போ விந்திய ஹிமாச்சல அப்படின்னு சொன்னவர், யமுனா கங்கான்னு பேசினவர், திராவிட உட்கல வங்கான்னு பேசினவர், ஒவ்வொரு மொழிப்பிறவியையும் சேர்க்கின்ற ஒரு இணைப்பு தேசமாக இந்தியாவை கருதி அதற்காக ஒரு பாடலை உருவாக்குகின்றார் ஜனகணமன. வள்ளுவர் சொல்லிக்கார் இல்லையா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நமக்கு கனி மாதிரி தாகூருடைய பாடல் இருக்கிறதுல காய் கூட பெறாத இந்த வந்தே மாதரம் எதற்கு? பங்கிம் சந்திரர் எதற்கு? பங்கிம் சந்திரர் ஆங்கில அடிவருடி, பங்கிம் சந்திரர் ஜாதி வெறியர். பங்கிச்சந்திரர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அதே வங்கத்தை சார்ந்தவர். அவருடைய முக்கியமான சீர்திருத்தம் உங்களுக்கு தெரியுமா? வங்க மொழியை அவர் தூய்மைப்படுத்த என்ன, நவீனப்படுத்த விரும்பினார். அதற்கு அவர் பயன்படுத்திய முறை என்ற டீசான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் பெங்காலி லாங்குவேஜ். கூடுமான வரைக்கும் அந்த சம்ஸ்கிருத சொற்களை எடுத்துவிட்டு நவீன சொற்களை பயன்படுத்துங்கள். அவர் தான் முதலாக அறிவியல் நூல்களை வங்க மொழியில் புத்தகமாக கொண்டு வந்தவர். நவீன கணிதத்திற்கு புத்தகம் தந்தவர். அது மட்டுமல்ல, பெண்கள் படிப்பிற்காக நாம் சொல்கிற அந்த பெண் கல்விக்கான முதல் பள்ளிகளை வங்காளத்தில் நிறுவியவர் அந்த ஈஸ்வர சந்திரர். வித்யாசாகர் என்பது அவருடைய பட்டம், சம்ஸ்கிருதத்தில் அவர் பெற்ற பட்டம். விதவை மறுமணத்திற்கு மட்டுமல்ல, விதவை சொத்துரிமைக்காக அவர் பாடுபட்டவர். அவர் ஒவ்வொரு முறையும் பெண்களுக்காக பாடுபடுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் இந்த வலதுசாரிகள், இந்த பங்கிம்சந்திர போன்றவர்கள். அவரை வித்யாசாகரை எதிர்ப்பதுவே, கேசவச்சந்திர சென்னை எதிர்ப்பதுவே வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு இருந்த பங்கிம்சந்திரர். அவரையும் ஏற்க முடியாது, அவரது பாடலையும் ஏற்க முடியாது. வங்கத்தில் எழுதப்பட்ட வந்தே மாதரம் தான். இப்போ இந்திக்கு பொறுத்தவரைக்கும் வந்தே மாதரம் எழுதுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவை பற்றி, தேசபக்தியை பற்றி சொல்லுகின்றவர்கள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விகசித் பாரத்துங்கிறாங்க. 2047 இந்தியாவின் தேசிய கீதமாக வந்தே மாதரம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டத்தை துவக்கி இருக்கின்றார்கள். ஜனகணமன புறக்கணிக்கப்படும். இந்தியா என்ற சொல் புறக்கணிக்கப்பட்டு பாரதம் வந்துவிடும். இந்து என்ற சொல் மாற்றப்பட்டு சனாதனம் என்ற சொல் மாற்றப்படுகிறது. ஒரு பெரும் சதி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுபட வேண்டிய இந்தியாவை ஒற்றை இந்தியாவாக மாற்றுவதற்கான திட்டங்களில் முக்கியமான ஒரு திட்டம்தான் வந்தே மாதரத்தை கட்டாயப்படுத்தி அனைத்து வரிகளையும் விடாமல் பாடுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நாம் உறுதியாக சொல்ல வேண்டும், தேசப்பற்றோடு சொல்ல வேண்டும், மக்கள் பற்றோடு சொல்ல வேண்டும். ஒற்றுமை விரும்புகின்ற நாம், சமத்துவத்தை விரும்புகின்ற நாம், அவற்றை ஏற்க மறுக்கின்ற எந்த ஒரு திணிப்பையும் எதிர்ப்போம். இதை நாம் விமர்சனம் செய்தியாக வேண்டும். வீடு வீடாக விமர்சனம் செய்ய வேண்டும். நமது விடுதலை என்பது விமர்சனத்தில் தான் இருக்கிறது. நமது மாணவர்களும் ஆசிரியர்களும் இதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு மற்றொரு தேசிய போராட்டம், இந்த போராட்டத்திற்கு நீங்கள் முன்னெடுப்பு செய்வீர்கள் நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி. இல்லை, உலகத்தில் பல நாடுகள்லேயும் ஆந்தம் இருக்குது, எல்லா நாடுகள்லேயும் இருக்குதுன்னு வைக்கலாம். ஒரு கூட்டாட்சி நாட்டில் ஆந்தம் எப்படி இருக்க முடியும்னு இருக்கிறது. சுவிட்சர்லாண்டு ஒரு கூட்டாட்சி நாடு. அந்த சுவிட்சர்லாண்டில் 3 முக்கிய மொழிகள் இப்போ ஆங்கிலத்தையும் சேர்த்துக்கிறாங்க. 2003 சுவிட்சர்லாண்டில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த தேசிய கீதம் என்பது அந்த நாட்டில் வழங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 மொழிகளிலும் பாடப்படும் தனியாக சொன்னாங்க. இந்தியா என்கின்ற கூட்டமைப்பின் தேசிய கீதம் இந்திய மொழிகள் அனைத்திலும் பாடப்பட்டால்தான் உண்மையான இந்திய தேசிய கீதம். நாம் இனிமேல் நம்ம கோரிக்கையை நமது மொழியிலும் தேசிய கீதம் இருக்குன்னு சொல்லுவோம். அதுலேயும் ஆரிய பூமியெல்லாம் சேர்க்காமல் நான் கவனமாக இருப்போம். பார்த்துங்க, உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.